Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மர்மமான முறையில் சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து 3 மோப்ப நாய்களை கொண்டு குற்றவாளிகளை தேடும் நிலையில் கன்னியாகுமரியில் இருந்து மேலும் ஒரு நாய் வரவழைக்கப்பட்டு துப்புத்தலைக்கு வருகின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகரில் 5ஆம் வகுப்பு படித்த சிறுவன் கருப்பசாமி மர்மமான முறையில் இருந்த நிலையில் இந்த சிறுவன் மரணம் குறித்து 4வதாக ஒரு மோப்பநாய் வரவழைக்கப்பட்ட தொடர்ந்து சோதனை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் 5ஆம் வகுப்பு படித்த சிறுவன் கருப்பசாமி மர்மமான முறையில் இருந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று இரவு தூத்துக்குடியிலிருந்து மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருந்தது. இன்று காலை நெல்லையிலிருந்து 2 மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து சோதனைகள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அலெக்ஸ் என்ற மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து தற்போதைய இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாயானது சிறுவன் வீடு அருகில் உள்ள சந்துகள் மற்றும் தெரு பகுதியில் உள்ள மற்றும் சிறுவன் வீடு அருகில் உள்ள மாடிகள் மற்றும் தொடர்ந்து தெரு அந்த காந்திநகர் பகுதி முழுவதுமாக தற்சமயம் இந்த 4ஆக நாய் இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கு. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.